ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற பராட்டா சால்னா அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டல் சால்னா மாதிரி இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் இதை ட்ரை பண்ணுவீங்க நீங்கள். இது பராட்டா, சப்பாத்தி, பூரி கிழங்கு அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு என்ன தேவைனாக்கா, ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி புதினா தாங்க அதுக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. அதனால் மல்லியும் புதினாவும் நீங்கள் நல்ல கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மசாலா வகைகள் மிளகாத்தூள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள், சோம்பு, கறி மசாலா ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்துருக்கிறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, தேங்காயும் முந்திரியும். முந்திரி இல்லாதவங்க நீங்கள் பாதாம் கூட போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரியும் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுடலாம். இது நல்லா வாசனை வர மாதிரி பொரியட்டும், தீஞ்சிடக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் வெங்காயத்துலேயே போட்டுடுறேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு அதில் கொட்டிடுறேன். தக்காளியை கொட்டிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கமேதே போட்டுருந்தோங்க. வதக்கமேதே போட்டுனா தான் அந்த சால்னாவோட டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த வாசனை வரும். இப்போ உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன். பாக்கி மசாலா எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 டம்ளருக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் இருந்தாலும் நம்ம அந்த தேங்காயும் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடும்போது திக்காகிடும். அதனால் ஒரு 2 டம்ளருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காயும் முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ இது நிறையா செய்கிறீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நிறையா தேங்காயும் முந்திரி பருப்பு நீங்கள் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்க தேங்காய்க்கு 2 டம்ளர் தண்ணி போதுமானது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி இதை நம்ம இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பருப்பு கலவையை அதில் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லாதவங்க பாதாம் ஊற வச்சு பாதாம் அரைச்சிக்கோங்க. 10 பாதாம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம லைட்டாக என்ன பண்ணுவோம், இப்போ மூடி வைக்கலாம். இது பொங்கி வரும், நுர வரும், பொங்கி வரும். அதனால் ரொம்ப மூடாமல், ஃபுல்லாக மூடாமல், 3/4 பாகத்துக்கு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வருது. நல்லா எண்ணெய்லாம் நல்லா விட்டுருக்கு. நல்லா இருக்க பார்க்குறதுக்கு. அது சால்னா ஸ்மெல் எனக்கு இங்கே ரொம்ப சூப்பராக வருதுங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு ஆரஞ்சிஸ் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.